சீசன் 2 டூ 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 டூன்னு பாட்டெல்லாம் போட்டேன் இன்ஸ்டாகிராமில். என்னாச்சு? கடைசியாக இந்தியாவோட ஃபஸ்ட்டு மேட்ச் ரிவ்யூக்கு வந்த நீ அதுக்கப்புறம் எங்கடா போனேன் அப்படின்னு நீங்கள் மட்டும் கேட்கல. என்னோடய மனசாட்சியே எனக்கு கேட்டுச்சு. அதாவது எனக்கும் ஞாபகம் வச்சு சீசன் 2 ஆரம்பிச்சுன்னு கிரிக்கெட்டை பற்றி நிறையா பேசலாம் அப்படின்னு சொன்னோமே. சரி, என்ன இது வாழ்க்கை, என்ன இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். மும்பை அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆகி ஆடலாம் ஆரம்பித்தேன். நான் மும்பையில் சரிங்களா, வீடு மாற்றினேன், நிறையா மாறிச்சு, அப்படியே வாழ்க்கை அப்படியே ஜாலியாக மாறிச்சு. அப்படின்ற அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ போச்சு. ஸோ இதெல்லாம்னால நான் பாட்காஸ்ட் போடலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக சொன்னால் ஒரு லேக் ஆஃப் மோட்டிவேஷன் தாங்க. பேசிக்காக என்னென்னா நான் போட்ட கடைசி 3 எபிசோடுக்கு வியூவே வரல. அதாவது வியூஸ்னால் நிறையா வியூஸ் வராது, வியூஸ் வரலம்பாங்க. வியூவே வரலன்னா ஒருத்தர் கூட கேட்கல, நான் கூட கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பாட்டிஃபைல போய் அந்த மாதிரி ஆச்சு. சரி, எதுக்குடா இது இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அப்படின்ட்டு சொல்லிட்டு போடணும் அப்படின்றனால சரி ஓகே விட்டுறலாம், தோன்றப்போ போட்டுக்கலான்ட்டு வேர்ல்டு கப்பே முடிச்சு போச்சு. வேர்ல்டு கப்பை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுறோம் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். கடைசியில் ஒன்றும் பண்ணாமல் அப்படியே உட்காந்துருக்கோம். ஸோ சீசன் 2 இஸ் த ஃப்ளாப் சீசன். அதுதான் நீங்கள் டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க, த ஃப்ளாப் சீசன் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக என்னென்னா, ஃப்ளாப் சீசன் எனக்கு மட்டும் இல்லை, பேசிக்காக இந்தியாவுக்கு ஃப்ளாப் சீசன் சொல்ல முடியாது. பட் ஃபைனல்ஸ் எல்லாரோட மனசையும் நொறுக்கி, அதாவது தெரியுங்க இந்தியா டீம் அப்படின்றத பண்ண தான் போகிறாங்க அப்படின்றது டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்கில் நான் நினச்சேன் சரிங்களா. ஆனால் இப்படி ஹோப் கொடுத்து, அதாவது கைதிப்படுத்த சொல்ல தெரியுமா, ஒருத்தன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டால் அவனை அப்படியே விட்டுறணும். அதை விட்டுட்டு அவனுக்கு சந்தோஷம் என்னென்னு காட்டு மறுபடியும் அதை பற்றி எடுத்தாங்கன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது நேற்று தாங்க எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ பேசிக்கலி என்னென்னா, சரி பாவம் இந்த சீசன் கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறேன்னு சொன்னமே, அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் எபிசோடில் சும்மா ஒரு 4 நிமிஷம் கிரிக்கெட்டாவது பேசுவோம் அப்படின்னு பார்த்தேன். ஆக்சுவலி நான் சொல்லட்டுமா, இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் ஜெயிச்சிருந்தால் இதை விட சந்தோஷமாக எதிர்ப்பேன் டெஃபினெட்லி. பட் உண்மை என்னமே சொல்கிறேன், எனக்கு நேற்று மேட்ச் நடக்கிறப்ப இருந்த சோகம் போக போக எனக்கு ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக மாறிச்சுங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்தியா இவ்வளோ நல்லா விளாண்டு, அதாவது வி didn't win the trophy but we win the hearts அப்படின்னு சொல்கிற மாதிரி உண்மையாலுமே இந்தியா வந்த ஹார்ட்ஸுங்க. அண்ட் தட் மேன் ரோஹித் சர்மா, அவர் செல்ஃப்லெஸ்ஸாக ஆடுறாரு, அதெல்லாம் விடுங்க. ஏங்க அவர் மேலே எவ்வளோ கிரிட்டிசிசம். நானே ஏஷியா கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு டீமாக நம்ம எங்கே போய் வேர்ல்டு கப் ஆடி என்ன இது அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தேன். பட் அவர் டீம் மேலே நம்பினார், மேனேஜ்மெண்ட் டீம் மேலே நம்பிக்கை வச்சது. விராட் கோலி நமக்கு ப்ரைமில் திருப்பி கிடச்சிருக்காரு. ஆக்சுவலி ஒரு மொத்த கரியருமே ப்ரைமில் இருந்த மனுஷன் 2 வருஷம் கீழே வந்தோன்னா இவர் டீமில் இருக்கணுமா அது இதுன்னு எக்கச்சக்கமான பேச்சுக்கள் அவரை சுற்றி, அதை அவர் சைலன்ஸ் பண்ணார். எஸ், இட்ஸ் அ ஹார்ட் பிரேக், பட் வென் எனிதிங் எண்ட்ஸ் இட் இஸ் அ பிகினிங் ஆஃப் அ நியூ திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓகே, வேர்ல்டு கப் தோத்தாச்சு, அதனால எனக்கு கிரிக்கெட் மேலே இருக்கிற லவ் என்றைக்குமே குறைய போகிறதில்லை. நிறைய பேர் இந்த கிரிக்கெட் நான் இனிமேல் பார்க்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. பட் அது இல்லை, நான் சந்தோஷத்துக்காக பார்க்குறேன். இன்றைக்கி இவ்வளோ நாள் சந்தோஷத்தை கொடுத்து ஒரு நாள், அதாவது பேசிக்காக என்னென்னா, நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்னால் வைங்களேன், ரிலேஷன்ஷிப்னால் நான் சொல்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம ஹியூமன் டு ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ். அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு கிளாஸ்மேட்டாக இருக்கலாம். நமக்கு அவ்வளோ நல்ல மெமரிஸ் இருக்கும், அவங்க கூட நிறைய நல்ல மெமரிஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம எப்படி சொல்கிறது, லைஃப் ஃபுல்லாக அப்படியே கேரி பண்ணிட்டு போகணுன்னு தான் நினைப்போம் எப்போவுமே. இது லைஃப் லாங் வந்துடாதா? பிகாஸ் whenever we feel something is good, we tend to think like that. இது லைஃப் லாங் வந்துடாதா, நமக்கு அப்படியே சந்தோஷமாக அப்படியே இதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் போகாதா? நான் சொல்கிற ரிலேஷன்ஷிப் பேசிக்காக என் பாட்காஸ்ட் கேட்குற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு அப்படியே கடவுளால் எழுதப்பட்ட ஒரு சிங்கிள்களின் அம்பாசிடர் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா நான் சொல்கிற ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அது நமக்கு வந்துடாதா அப்படின்றது நமக்கு அந்த ஆசைகள் பல இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் சூழ்நிலைகளால் நம்ம பிரியதை தாண்டி நம்ம ஒரு சில மனக்கசப்புகளால் பிரிவோம். ஒரு சண்டை பேசாமல் போகிறது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சண்டை அப்படின்றத விட ஒரு மிஸ்கம்யூனிகேஷனால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது இப்போ நான் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர்லாம் கமிட்டாகி பிரேக்கப் ஆனப்போ நம்ம கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா, லீவ் த பார்ட். அதாவது நம்ம இவ்வளோ நாள் ஒரு 5-6 வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க அவங்க எல்லோரும். ஆனால் ஒரு
ஒரு 10 நிமிஷம் சண்டை, அந்த 10 நிமிஷத்தில் வந்த வார்த்தைகள், அதனால அந்த மொத்த மெமரிஸையுமே அவங்க தூக்கி போட மாட்டாங்க. அந்த ஹாப்பி மெமரிஸ் எல்லாமே ஒரு ட்ராமாவாக மாறிடும். அந்த மாதிரி இந்த வேர்ல்டு கப் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட எண்ணம். ஏன்னா இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லாக உண்மையானுமே சொன்னால் திஸ் இஸ் த பெஸ்ட் எவர் இந்தியன் டீம் ஐ ஹவ் சீன் இன் அ லாங் டைம். அதாவது 2013 ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு அப்புறம் திஸ் இஸ் த பெஸ்ட் இந்தியன் டீம் ஐ ஹவ் விட்னஸ்ட். ஸோ இவ்வளோ மெமரிஸ் கொடுத்த இந்த இந்தியன் டீம் கடைசி அந்த ஒரு ஃபைனல் தோத்தாங்க அப்படின்றக்காக இந்த வேர்ல்டு கப் கேம்பெயினே நம்ம மொத்தமாக குறை சொல்லிட முடியாதுங்க. ஸோ வி ஹாவ் டு லைக் சின்ன கைஸ், அதாவது நம்ம தோற்றோனோ ஜெயிச்சோமோ சண்டை செஞ்சோம் அப்படின்ற மாதிரி, அதாவது நம்ம ஃபைனல்ஸ்குள்ளே போனால் இந்தியா தானே ஜெயிப்பாங்கன்ற மாதிரி ஃபைனல்ஸ்குள்ளே போகணும். ஆப்வியஸ்லி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா எல்லோரும் எல்லாருனாலும் ஜெயிக்க மாட்டாங்க, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ எனிவேஸ் கிரேட் சல்யூட் இந்தியன் டீம் அண்ட் ஆஸ்திரேலியா. அப்பாடே நான் வந்து அப்போயே சொன்னேன், எப்போது நம்ம ஓடிஐ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஓடி நடந்துகிட்டு இருக்க டைம்லேயே சொன்னேன், இங்கே பாருங்கள் அவங்கள நம்பாதீங்க, அவங்க இந்த எக்ஸாமுக்குலாம் மச்சான் நான் படிக்கவே இல்லை மச்சான்னு சொல்லிட்டு சென்டம் வாங்குற இதுன்னு அப்படியே உள்ளே வரும்போது ஆஸ்திரேலியாவுக்கு அவ்வளோ பிரச்சனைக்கு இது இருக்குது அப்படி இப்படின்னு இருந்தாங்க. இது பார்த்தா ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் வர தோற்றுட்டாங்க. அப்புறம் என்னடான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு 2 மேட்ச் எதுக்கு தோற்றோம், நீங்கள் ஃபைனல்ஸ் வருவீங்களா, அங்கே ஜெயிச்சிக்கலாம், ஒரே டீம் எதுக்கு 2 டைம் அடிச்சுட்டு அப்படின்ற மாதிரி நினச்சி அவங்க தோற்றாங்களே. நம்ம லைக் சும்மா பண்ணியாக சொல்கிறேன். ஆனால் இந்த மொத்த ஆஸ்திரேலியன் டீமோட எப்படி சொல்கிறது கேம்பெயினை ஒரே மேட்ச்சில் சம்மப் பண்ணணும். இட் இஸ் தட் இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்ச் நல்லா ஸ்டார்ட் பண்ணல, மிடில் அப்படியே கொஞ்சம் மொமெண்டம் கெயின் பண்ணி ஃபினிஷிங் ஆன ஹை அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி 6வது வேர்ல்டு கப். அதாவது ஒரு சில டீம்லாம் வந்து ஒரு வேர்ல்டு கப் ஃபைனல், அதாவது வேர்ல்டு கப்பு ஜெயிக்கிறத விடுங்க, அது செகண்டரி, வேர்ல்டு கப் ஃபைனலே ஆடாத எவ்வளோ டீம் இருக்கப்போ இவங்க 8 ஃபைனல் வந்து 6 சாம்பியன்ஷிப் அப்படின்றதெல்லாம் ஷேர் டாமினேஷன். ஸோ சல்யூட் டு ஆஸ்திரேலியா ஆல்சோ. ஸோ இந்த கிரிக்கெட் ஃபீவர் அப்படின்றது என்றைக்குமே எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஐஎம் கிரிக்கெட்டில் ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீமோட பயங்கர ஃபேன் நான். ஸோ இப்போ இது முடிஞ்சிச்சு, இது இந்த கஷ்டம் ஐ நோ இட் வில் ஹர்ட், பட் ஸ்டில் நான் 23 போய் T20 பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அதுதான் பேசிக்காக எனக்கு கிரிக்கெட் அப்படின்றது இட் இஸ் அ வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் இட் வில் ஆல்வேஸ் பி. ஸோ அதை தாண்டி இந்த சீசன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி கேட்டுக்கிறேன். பேசிக்கலி எனக்கு ரொம்ப லைக் எப்படி சொல்கிறதுங்க, நம்ம வியூவே வரல எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றது உண்மையாலுமே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. நம்ம வந்து சும்மா சொல்லலாம் கம்பி கட்டலாம், அதாவது நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ்லாம் கண்டுக்காமல் அப்படியே பண்ணிட்டே இருக்கலாம்டா அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். பட் ஹானஸ்ட்டாக என்னென்னா நம்ம பண்ணுறது ஆடியன்ஸுக்கு, அந்த ஆடியன்ஸ்கிட்ட அந்த ரெஸ்பான்ஸ் வரலன்றப்போ உண்மையாலுமே அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. அதனால தான் இந்த சீசன் என்னால் பண்ண முடியல. ஸோ நான் வந்து ஆடியன்ஸ் லிசன் பண்ணுறேன்ற சொல்ல, ஆடியன்ஸை லிசன் பண்ண வைக்க நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் இந்த சீசன். ஸோ அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிட்டு இந்த சீசனை வந்து ரேப்பப் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, ஆமாம் ஸோ சீசன் 2 இஸ் அ ஃப்ளாப் சீசன் அப்படின்றது வந்து நானே ஒரு டைட்டில் வச்சு முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் 3க்கான அப்டேட்ஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் நான் மேபி விடுவேன். பிகாஸ் லைக் என் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வருது, ஃபஸ்ட் செமஸ்டர் மும்பையில். அது இதுக்கப்புறம் நம்ம மோஸ்ட்டாக நம்மளோட பழைய இதுக்கே போயிடலாம், நம்ம பழைய வாட் இஸ் தட் ரூட்டுக்கே போயிடலான்ற மாதிரி ஃபிலாசபி மூவிஸ் அந்த மாதிரி தான் இன்னும் நிறையா வரப்போகுது சேனலில். ஸோ எவ்ரி ஒன் ஸ்டே டியூன்டுன்னு சொல்ல மாட்டேன், அடுத்த சீசனில் இதோட கொஞ்சம் பெட்டர் ப்ரொமோஷன்ஸ், இதோட பெஸ்ட் கொஞ்சம் லைக் இந்த சீசன் கண்டென்ட்டே இல்லாமல் நிறைய கிரிக்கெட்டை பற்றி பேசணும்னா அந்த மாதிரி இல்லாமல் அடுத்த சீசனில் உங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் ரிதீஷ் இன் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட். அட பாவிகளா, நான் பேரையே இப்போ தான் சொல்கிறேன், அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இந்த சீசன் இருந்திருக்கும்ட்டு. ஸோ எனிவேஸ் டாட்டா பை பை அன்டில் நெக்ஸ்ட் சீசன். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்க. பாய்.